பிரதமரின் செயலாளர், அமைச்சரவை செயலாளர் உள்ளிட்ட 16 அமைச்சுக்களுக்கான புதிய செயலாளர்கள் இன்று நியமிக்கப்பட்டனர். ஜனாதிபதி செயலகத்தில் அவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க கையளித்தார். பிரதமரின் செயலாளராக பிரதீப் சபுதாந்திரி நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சரவையின் செயலாளராக WMDJ பெர்னாண்டோ நியமனம் பெற்றுள்ளார். சிரேஷ்ட பேராசிரியர் கபில C.K. பெரேரா போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் துறைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளராகவும், நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் புதிய செயலாளராக முன்னாள் செயலாளர் மஹிந்த சிறிவர்தனவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திலகா ஜெயசுந்தர கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக நியமனம் பெற்றுள்ளார். புத்தசாசன, மத, கலாசார விவகார அமைச்சின் புதிய செயலாளராக AMP அத்தபத்து நியமிக்கப்பட்டுள்ளார். பிரபாத் சந்திரகீர்த்தி பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளராகவும், MSS சம்பத் துயகொந்தா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் ரவி செனவிரத்ன பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சின் செயலாளராகவும் நியமனம் பெற்றுள்ளார். நகர அபிவிருத்தி, நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சின் புதிய செயலாளராக ரஞ்சித் ஆரியரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். வலுசக்தி அமைச்சின் செயலாளராக பேராசிரியர் ஹேமபால நியமிக்கப்பட்டுள்ளார். தொழில் அமைச்சின் செயலாளராக SM பியதிசவும், இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டு அமைச்சின் செயலாளராக அருண பண்டாரவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் புதிய செயலாளராக விமலேந்திர ராஜா நியமனம் பெற்றுள்ளார். விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் புதிய செயலாளராக DB விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளராக நாலக கலுவெவ நியமனம் பெற்றுள்ளார். அத்துடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலா அமைச்சின் புதிய செயலாளராக அருணி ரணராஜா நியமனம் பெற்றுள்ளார்.